ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். 50 வயசுலையும் இளமையாக தோற்றமளிக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? அப்படிப்பட்டவங்க உங்கள் ஆசையை நிறைவேற்றணும் உங்களுக்கு நினைப்பு இருந்தால் அதுக்கு இருக்கவே இருக்குது நெல்லிக்காய். ஸோ இன்றைக்கி இளமையோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் அள்ளி தரக்கூடிய நெல்லிக்காயினுடைய அற்புதமான பலன்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கொஞ்சமாக புளிப்பு, கொஞ்சமாக இனிப்பு, எஞ்சிய அளவில் துவர்ப்பு, சற்று கசப்பு என அறுசுவைகளுமே இருக்கக்கூடிய காயின்னு சொன்னால் அது நெல்லிக்காயும் நெல்லிக்கனி மட்டும்தாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாரோட வீட்டிலையுமே பழங்கள் காய்கறிகளுடன் சேர்த்து இந்த நெல்லிக்காய் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆயிலை வளர்க்கக்கூடிய கனி என்று அழைக்கப்படும் சிறப்பு நெல்லிக்கனிக்கு மட்டும்தான் உண்டு. சமைச்சாலோ வேக வைத்தாலோ காய வைத்தாலோ அப்படி இல்லைன்னா இதை நாம் கட் பண்ணி நறுக்குனா கூட மொத்த பயனையுமே வீணாக்காமல் மொத்த பயனையுமே நமக்கு தரக்கூடிய மிகவும் சக்தி மிகுந்த காயின்னு சொன்னால் அது நெல்லிக்காய் மட்டும்தான். ஸோ என்றைக்குமே 16ஆக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வாறு இருக்க உதவுவது இந்த நெல்லிக்கனி தான். இதை ஆயுர்வேதத்திலையும் சித்தர்களும் கூறியிருக்கிறாங்க. ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவத்தில் பெரிய அளவில் நெல்லிக்காயை பயன்படுத்திக்கிட்டு இன்றளவும் வர்றாங்க. நெல்லி மரம் முழுவதுமே மருத்துவ குணங்களை கொண்டதாக காணப்படுது. சிறு சிறு இலைகள் கொண்டு கொத்து கொத்தாக காய்க்கும் சிறு நெல்லியும் பெரிய நெல்லி, அப்படி இல்லைனா இதை காட்டு நெல்லின்னு கூட சில ஊர்களில் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே நல்ல குணங்களை கொண்டிருக்குது. நெல்லிக்காய் மரத்தினுடைய பட்டை, வேர், இலை, பூ என எல்லாத்துலேயுமே மருத்துவ பொருட்களில் தான் பயன்படுத்தப்படுது. நெல்லிக்காயை சிறு வயது பள்ளி பருவத்திலேயே நாம் எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்போம். நெல்லிக்காயில் 80% அளவுக்கு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. அது கூடவே சேர்ந்து புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கரோட்டின், பாலிபினைல், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இதில் சேர்ந்துருக்குது. ஏழைகளின் ஆப்பிள்னு வர்ணிக்கப்பட்டால் அது ஒன்று இந்த நெல்லிக்காய் மட்டும்தாங்க. இந்த நெல்லிக்காயில் ஆப்பிளை விட அதிகமான அளவில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க வைக்கும். சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. சிறுநீர் வெளியேறுறதுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த பழமாக இந்த நெல்லிக்காய் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் வெளியேறதுல பிரச்சனை இருக்கிறவங்களுடைய சிறுநீர் பெருக்கியாகவும் இந்த நெல்லிக்காயினுடைய சாறு செயல்படுது. அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுறதை தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியாக வெளியேற்றுறது. ஸோ தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் சிறுநீரக கோளாறுகளை தடுப்பதோடு சிறுநீர் பிரிவதிலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். இன்று கால்சியம் பற்றாக்குறையினால் தான் குறைந்த வயசிலேயே மூட்டு வலி உண்டாது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் செயல்படுது. வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிச்சாறுடன் தேன் கலந்து கொடுத்து வந்தால் உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமாக அவங்க வளர முடியும். உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்தநீர் செயல்படுது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பித்தப்பை கற்களை கரைக்கும் ஒரு இடமாக கூட இது விளங்குதுங்க. ஸோ மேலும் நெல்லிச்சாறு கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் நம்மளால் தடுக்க முடியும். மேலும் சிறுகுடல், பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்துது. இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தவும் நெல்லிக்காய் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது. பெண்களினுடைய கர்ப்பப்பை கோளாறுகளையும் இது சரி செய்யக்கூடியதாக இருக்குது. உணவு உண்ணுவது நாம் உண்ணக்கூடிய உணவை சரியான விதத்தில் அரைக்கவும் இதில் இருந்து வரக்கூடிய அந்த சுவை உதவுது. உண்ணும் உணவு தான்
பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாகவும் இன்னும் இருக்குது. அப்படி ஆரோக்கியமான உணவை நாம் தேடி எடுத்துக்கொண்டாலும் முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே டைம் தினமும் நாம் துரித உணவுகள், அறவேக்காடான உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றால் வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும். இந்த வயிற்று புண்களின் வெளிப்பாடு வாயு புண்களில் கொண்டு வந்து விடுது. ஸோ வாயு புண்களால் அவதிப்படும் போது நெல்லி இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தால் வாய் பகுதியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அனைத்துமே வெளியேற்றப்பட்டிருது. மேலும் இதனால் பற்களும் ஈறுகளும் வலுப்பெறுது. இன்னைக்கு பெரும்பான்மையானோருக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு ரொம்பவே கம்மியான அளவில் இருக்குது. இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு என்று அவங்க அதிகமான அளவில் தனித்தனியான முறையில் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து அல்லது தேன் கலந்த நெல்லிக்காயை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தால் குறிப்பிட்ட சில காலத்திலேயே அவங்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இளம் வயதில் கண்ணாடி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் புரை வளர்தல், கண் கோளாறு இருக்கிறவங்க நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தால் அதன் தீவிரத்தை குறைக்க விட்டுருது. வயதான பிறகும் கூர்மையான கண் பார்வையை பெற விரும்பினா நெல்லிக்காய் சாறு நிச்சயம் கை கொடுக்கும். இளமையை தக்க வைக்கும். காயக்கல்பம் நெல்லிக்கனி என்றே நம்மளால் சொல்ல முடியும். இளமையை தள்ளி போடும் பணியை இந்த நெல்லிக்காய் ரொம்பவே சீரும் சிறப்புமாக செய்யுது. உடம்புல செல்கள் முதுமை அடையும் போது நம்முடைய உடலிலும் முதுமை அடைந்திருது. அந்த செல்களினுடைய முதுமையை தள்ளி போடும் பணியை நெல்லிக்கனி செய்யுது. அப்படிங்கிறதுனால தான் தயாராக இருக்க நெல்லிக்கனியை தினமும் சாப்பிட சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்முடைய உடம்புல வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணும் சமநிலையில் வச்சிருக்கணும். சரும அழகோடு உறுப்புகளினுடைய அழகையும் பராமரிக்க உதவும் பொருளை தேடி நாம் வெளியில் செல்ல வேண்டாம். அதுக்கு விலை குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனியில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கும்போது வேறு எதையும் நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே டைம் தினமும் ஒரு நெல்லிக்காயை நாம் உமிழ் நீரோடு கலந்து சாப்பிடலாம். ஆனால் நெல்லிக்காயை அதிகமான அளவில் நாம் மெதுவாக சுவைத்து தான் சாப்பிட வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் நம்மளுடைய சின்ன வயசில் என்னதுன்னு தெரியாமலே சாப்பிட்ட நெல்லிக்காயில் எந்த அளவுக்கு நன்மைகளும் அற்புதமான பலன்களும் கொட்டி கிடக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.